குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம வந்து டாட் நெட் லேபில் 9வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ட்ரி. இன்னைக்கு நம்ம புதுசாக ஒரு கண்ட்ரோல் படிக்க போகிறோம், டேட்டா கிரிட் வியூ. சரியா? ட்ராக் பண்ணிக்கலாம் பெருசா. சரி, வழக்கம் போல ஹெட்டிங்க்கு வந்து ஒரு லேபிள். சென்ட்ரல் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பி. என்ன ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஐடி போலாம். கண்ட்ரோல் பி, ஸ்டூடெண்ட்டோட நேம் M1. M1னா மார்க் 1. சரிங்களா? கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் பி, M2. லாஸ்ட் வந்து மார்க் 3. சரி, இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிடலாம். சரி, இது வரைக்கும் நம்ம வழக்கமாக பார்த்த கண்ட்ரோல்ஸ் தான். இன்னைக்கு நம்ம புதுசாக என்ன பண்ண போறோம்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ண உடனே இந்த இருக்கு டேட்டா கிரிட் வியூ. இந்த கண்ட்ரோல் டேட்டாங்கிறது கீழே டேட்டா கிரிட் வியூன்னு இருக்கும். இதை ட்ராக் பண்ணி உள்ள விடுங்க. உள்ள விட்டதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, ஆட் காலம். இந்த இந்த பாக்ஸ் கொடுத்த உடனே காலம் 1ங்கிறத அடிச்சுட்டு STU ஐடி ஐடி கொடுத்துட்டு ஆட் கொடுங்க. அகைன் ரெண்டாவது STU நேம், STU நேம், ஆட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் STU M1, STU M1 ஆட். அடுத்து STU M2, STU M2 ஆட். STU M3, STU M3 ஆட். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் 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 ஆட் கொடுத்துருங்க. அடுத்தது ஆவரேஜ் ஆவரேஜ் ஆட் கொடுத்துருங்க. கடைசி வந்து ரிசல்ட் ரிசல்ட் ஆட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த டேட்டா கிரியேட்டிவ் கொஞ்சம் இங்கிட்டு தள்ளிட்டு போய் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம என்னென்ன காலம்லாம் டைப் பண்ணமோ அதெல்லாம் ஒன்று வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ இதில் இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணுறது எல்லாமே இங்கே என்ட்ரி விழுகணும். சேம் டைம் டோட்டல் ஆவரேஜ் ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகணும். அதுக்கு நம்ம கோடிங் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ சப்மிட்டை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு சப்மிட்டை டபுள் கிளிக் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம்
இப்போ ஒரு சின்ன வேலிடேஷன். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு சும்மா இருக்கக்கூடாது, அதுக்காக எம்டியா இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக. சரியா? பேஸ்ட் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் டூ, பேஸ்ட் பண்ணுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் த்ரீ, ஃபோர், ஃபைவ் சொல்லிட்டு ப்ரைடர் க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்துட்டு உங்ககிட்டே இருங்க. சரிங்களா? இதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எம்டியா இருந்துச்சுன்னா எரர் மெசேஜ் ஆகணும். நம்ம போன ப்ரோக்ராம்ல பார்த்த மாதிரி தான். ப்ளீஸ் என்டர் ஆல் டீடைல்ஸ். சரிங்களா? இருக்கேன். சரி, நெக்ஸ்ட் 3 வேரியபிள் வேணும். இன்டிஜர் m1, m2, m3. அதுக்கப்புறம் டோட்டலு, ஆவரேஜ் ஒன்று. அடுத்தது வந்து ஸ்ட்ரிங்ல வந்து ரிசல்ட். சரிங்களா? சரி, m1 ஈக்குவல் டு இன்டிஜர் டாட் டெக்ஸ்ட் பாக்ஸ் 3. ஏன்னா இது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, 2 வந்து ஸ்டூடெண்ட் நேமு, டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல வந்து தான் நம்ம மார்க் இன்புட் கொடுப்போம். சரி, அப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டாட் டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து m2 4, m3 4 கொடுத்துட்டு டோட்டல் ஈக்குவல் டு m1 பிளஸ் m2 பிளஸ் m3. அடுத்தது வந்து ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை 3. நெக்ஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன். இஃப் ரிசல்ட் m1 greater than or equal to 35 numbers, m2 greater than or equal to 35, m3 greater than or equal to 35 ஆரம்பிச்சுன்னா நம்ம ரிசல்ட்டை வந்து இல்லை 3 மார்க்குமே வந்து 3 மார்க்குமே இல்லை 3ல ஏதாவது ஒரு மார்க் வந்து 35க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபெயில். சரிங்களா? செமிகாலன் வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் டேட்டா கிரிட் வி ஒன் டாட் ரோஸ் டாட் ஆட். இதில் வந்து என்ன பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் டெக்ஸ்ட் கமா டெக்ஸ்ட் பாக்ஸ் டூ டாட் டெக்ஸ்ட் கமா m1 கமா m2 கமா m3 கமா டோட்டல் கமா ஆவரேஜ் கமா ரிசல்ட். ஆகிற க்ளோஸ் பண்ணி சென்னை வச்சிருங்க. சேவ் பண்ணிக்கோங்க. சரி, ஓவரால் டிசைனிங் கோடிங் முடிச்சாச்சு. ரன் பண்ணி பார்ப்போம்.
ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 11, நேம் வந்து 56, 78, 90. அவ்வளோதான். கீழே என்ட்ரி வந்துருச்சா, பேரு மார்க்கு என்ட்ரி வந்துருச்சா. ஒரு வேளை ஒரு மார்க்கை வந்து 35 கீழே கொண்டு போவோம். அகைன் பாஸ் உங்களுக்கு இருங்க, கோடிங் சைடு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். கோடிங் தப்பு பண்ணியிருக்கோமா. ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம கிளியர் பண்ணலை. எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸையும் கிளியர் பண்ணணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் கிளியர். ஓகே, டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு 2, 3, 4, 5. கடைசி டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஓகே. இப்போ கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். டிவைட் பண்ணி பார்ப்போம். 11, 89, 90, 56. பாஸ் வந்துருச்சு. அகெயின் 12, கரெக்டாக வந்துருச்சு. இது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூவை மாற்றிட்டு நான் ரிட்டர்ன் சப்மிட் கொடுத்தேன்னா, அந்த பழைய வேல்யூவை எடுத்துட்டு அது கேல்குலேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம கிளியர்னு பண்ணோம்னா எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸும் கிளியர் ஆயிடுச்சு, நியூ வேல்யூ என்ட்ரு வாங்கிடுச்சு. சரியா, அதுதான் அந்த சின்ன மிஸ்டேக் தான். அதை கிளியர் மட்டும் எழுதிருங்க. சரியா. ஸோ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடு, ஷேர் பண்ணி விடு. புரியலைன்னா கிளாஸில் வந்து கேட்டுக்கோ, இல்லைன்னா கீழே கமெண்ட்ல கேளு. சரியா. தேங்க்யூ.